டேய் டேய் யாரடே என்ன உங்களை சொல்லலையா அவனை சொல்றேங்க. இந்த ரிகனத்தை எடுத்து இப்ப படிக்கணும். நீ படிப்பியா? நான் படிக்கிட்டா? சரி படி. படிப்பியா? ஏய் படுறா டேய் படுறா. ஈக்குவல் டு ஸ்கொயர் எல்லாம் படுறா டேய். வாய் வச்சு சரி படி. அதாவது 70 வயது கிழவி ரோட்டில் நடந்து செல்லும் பொழுது டாரஸ் லாரி அடித்து லாரியை தூக்கி ஜிஹெச்சில் அட்மிஷன் செய்துள்ளார். அந்த கிழவியை தூக்கி லாரி பட்டையில் சேர்த்துள்ளார். வேற என்ன போட்டுருக்குது? சரிங்க வா. லாரி தூக்கி பட்டையில் போடுவாங்க, கிழவி தூக்கி ஆஸ்பத்திரியில் போடுவாங்க. நீ என்ன அப்படி ரொம்ப மாத்தி படிக்கிறியா? மாத்தி படிச்சு விட்டுனா ஆனா இந்த ரெகுலத்தை நானே படிக்க வேண்டும். நீங்களே படிக்கிறீங்க. படிச்சா தப்பா படிக்கிற. சரி நீங்க படிச்சிருங்க கரெக்டா. மாமா மாமா மாமா. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாவம் நிச்சயம் 10 மணி அடிவாக்கி சாவறேன். ஆமாங்க. கீட்டுக்கு பேசாதீங்கன்னா அஜயம் தப்பிப்பேன். நான் பேச மாட்டேங்க. கீட்டுக்கு பேசி விட்டீங்கன்னா சாட்டை முதுகுலே வரும். மதபா சாமி ஆனகுத்திமா தேசமானோம். ஆனகுத்திமா தேசத்தை ஆளக்கூடிய மன்னாதி மன்னர் போற்றோம். தேவர் போற்றோம். டேய் என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் போற்றக்கூடிய என்னுடைய பேரோ வீரபாரதி மன்னர். ஏன்டா பேசுறாங்க? அவரு பேசுனா அவர் சொல்லி பிடிச்சிட்டு போறது. முன்னையில அடிச்சதானே உனக்கு புத்தி வரும். அப்படி நான் வீரபார அபிமன்னாக இருந்தாலும் அனகுத்திமா பட்டணத்தை ஆண்டு வந்தாலும் என்னையும் பெத்தாலே எங்க அம்மா, நீ பெத்தாலே எங்க அம்மா. வளவல்ல பேசுனா வாய் கேடு. வருஷம் அது கேடு. எது கேடு? உனக்கே கேடுதான். எனக்கே கேடுதாங்க. யாருன்னா அப்படியே ராஜாவாசம் போட்டுவிட்டு வா ஓமாவே நான் சொல்லிவிட்டு ஆடி தெரியுது. ஆமா ஆமா மாதவா அப்படி இருந்தாலும் என்ன மாறாத திட்டத்தில் அனுப்பி நடவடிக்கை வாழா மகனை வருகிற இலவச கண்ணையின் மலையை கல்கட்டு தேனை ஏற்றி என்ன அவசரம் போன்ற சம்பளம் வாங்கல பேசுறதுக்கு ஆடுறா. பொறுமையா தான் பேச. டேய் வெடிச்சு போச்சு எல்லாம் ஓடி போயிடுவாங்கடா. அவங்களாம் ஓட மாட்டாங்க. தேவையில்லாத பேச வேணாம். கதையை கொண்டு வந்து வச்சு ஒப்படைச்சு போடலாம் நம்ம அப்படிங்கிற. எப்படி பாத்தியா பால் பிச்சு போயிடுவாங்க. அதனால தான் வேகமா வர்றேன். மாதாபா கோமாளி சொத்துல இருந்து 100 ரூபா அம்பளிப்பு. டேய் நீ எந்த கோயில் வேணாலும் போய் சொல்லு. இங்க கோயில் முன்னாடி போய் சொல்லாத. நாள் வர சம்பளம் வர பூஜை தரண்டாரு. தனியா உன்ன வர கூப்பிட்டுக்காரு. தனியா என்னது கூப்பிட்டாரு? குடுப்பாரு பெருசா. பேர் என்ன? படிங்க. நீ படிக்கிறா குட்டிச்சவரா? நான் குட்டிச்சவரு அப்பயுமே. இன்னும் மதிக்குமார் அவர்களும், இன்னும் அர்ச்சி அவர்களும், அர்ச்சிதா அவர்களும், ரித்திஷா, இன்னும் ரித்திஷ் அவர்களும்,
லட்சுதா அவர்களும் தீபக் குமார் அவர்களும் துர்கா அவர்களும் காச்சவேலா இல்ல தக்னேஷா ஐயோ எழுத்து எந்த பேரத்தில் படிச்சாங்க தெரியலையே. மௌனிகா மௌனிகா அவர்களும் அதாவது தக்லேஷ் அவர்களும் அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து 100 ரூபாய் நன்கொடையாக வாரி வழங்கியிருக்கிறார். ஆண் போன பக்கமெல்லாம் அரசுகிட்டு வாழ வேணும், பெண் போன பக்கமெல்லாம் பெத்து பெருகி கூட்ட கொலையாமல் கொண்டு போராமல் இந்த ஜக்கமாதேவி அருள் பெற்றும் இன்னும் நான் வழங்கும் மேச்சாரி பெத்தவளமன் அருள் பெற்று நலமாக வாழ வேண்டிய ராமோ ஜெயம். வசூல் பண்றது உனக்கு என்ன பொறாமையா இருக்குது சாமி? நான் 1/2 கோட்டர் குடிச்சிருப்பேன் கொடுத்திருந்தா. இப்ப வேசம் இருக்கும் போது காசு குத்துவாங்க. காலையில ஒரு 10 ரூபா கேட்டு பாரு தருவாங்களா? ஏன்னா இந்த வேஷத்துக்கு உண்டான மதிப்பாப்பு. ஆமா, காலையில நம்ம முகரை யாரு பாப்பாங்க? ஏன்னா நல்லா தான் இருக்கு முகரை, அப்படிலாம் எல்லாம் மோசமாலாம் போவாது. ஏன்னா கூத்தாடிய வாய்த்து அதாவது கோவிந்தன் வாக்கு என்று சொல்வார்கள். ஆமா, அதனால இந்த பவுடர் மூஞ்சில் இருக்கும்போது என்ன சொன்னாலும் நீங்க நல்லா இருப்பீங்க, 100 ஆயிரத்துல பற்றி நல்லா இருப்பீங்கன்னா நல்லாவே இருப்பீங்க. இந்த பவுடர் மூஞ்சில வச்சு நாங்க என்ன சொல்றோமோ அது அச்சதமா பலிக்கும். காலையில வேஷம் துரைச்சு விட்டு போயிருவோம். ஆனா இப்ப சொல்றது அச்சதமா நடக்கும். ஏன்னா இந்த பவுடருக்கு உண்டான மதிப்பு அப்படி இருந்தாலும் என்னை மாநாள துட்டில் மணிமணி நடவடிக்கை என்ன பெத்தாலே என் தாய் ஆன குத்திமா பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆயன் தங்கை சுபத்திரை. ஆமா, என் தாயார் என் தந்தையார் யார் தெரியுமா? குருநாடு சரியான சந்திரகுலம். இருவருக்கு மூத்தோன், இருவருக்கு இளையோன். நடுப்பிறந்த நாயகன் பார்த்திப அர்ஜுனன். ஆமா, அப்படி பார்த்திப அர்ஜுனா இருந்தாலும் நாங்க ஆனைக்குந்திமா வட்டத்துல நான் தாயும் மகனும் தன்னந்தனிமையா இருக்கின்றோம். தனிமையில தான் இருக்கிறீங்க. ஆமா, என் தந்தையார் என்ன செய்தார்கள்? என்னுடைய பேரான பெரிய தந்தை துரியனுடைய செய்த வஞ்சகத்தினால் இன்று 12 வருடம் கானகம், ஓராண்டு அந்நியாத வாசம் கானகத்திலே இருக்கின்றார்கள் என் தந்தைமார்கள். யார்? தர்மன், பீமன், அர்ஜுன், நகல, சகாதேவர். அப்படி கானகத்திலே இருந்தாலும் நாங்கள் ஆனகுந்திமா பட்டத்துல இருந்தாலும் எனக்கு என்ன வேலை? நான் வேட்டையாட செல்வது, வேட்டைக்கு போறது, ரதத்தை பூட்டி நான் குதிரை மேல ஏறி உட்கார்ந்தன வச்சுக்க போயிடும். இழைச்சு போயிட்டு கண்ணு வச்சு போயிடுச்சு உடம்பு பாரு. இப்பதான் இழைச்சு போயிட்டாரு. நல்ல கோமாலே கூட்டு வரணும். அந்த பூசாரி எங்க பேச்சு கேட்டாரு. நானும் அதான் சொன்னேன். எங்க போய் தெல்லவாரி பிறந்ததெல்லாம் கோமாலே போட்டுட்டு எங்களுக்கு உசுறு எடுக்குது. செட்டுக்கு பிடிச்ச சனி நாட்டம். ஏப்பா எப்படி சிரிக்கிற? மதப்பா இப்ப எதை விட்டோம்? வாயிலே விட்டுருண்டா. என் தாயை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக இப்ப நாம வேட்டையாட போக வேண்டும் அல்லவா? என்னடா நாம ரதம் ஏறி வேட்டையாடும் என்பது அரைமணி காலகத்துல நாம வேட்டையாடும் பொழுது இதோ வாயு பகவான் வழியாக ஒரு நிகதம் வந்து விழுந்திருக்கிறது. என்னடா இது ஆச்சரியமா இருக்குது. எத்தனை நாளா நம்ம வேட்டையாட வரோம். ஆனா எப்பயுமே இந்த மாதிரி ஒரு நிகதம் வந்து விழுகல. ஆனா இன்னைக்கு வந்து விழுந்திருக்குதுன்னா ஒரு ஆச்சரியமா இருக்குது. ஒருவேளை எப்படி இருக்குமோ? எப்படி நம்ம அந்த லோனு கட்டா மட்டும் லெட்டர் அனுப்பியிருப்பாங்களோ? லோனு கட்டாதுக்குள்ள இல்ல, கல்யாணம் பண்றதுக்கு, திருமணம் செய்யறதுக்கு கம்னு இருக்க மாட்டேன். இதெல்லாம் செக்கில போட்ட எறும்பு மாதிரி இதை நாங்க வச்சுட்டு தான் உருப்பியாவும் சொல்லு. ஆமாமா, குழு லோன் எடுத்துக்கிறேன். இல்ல ஆண்டூர் கேட்ல ஒண்ணு ஒளிச்சு கட்டி விட்டு எனக்கு மறுபாலையா என்ன ஒளிச்சு கட்டி விட்டீங்கன்னா நான் வாங்கி வச்ச 15 லட்சம் ரூபாய் நேரம் ஆகுதுங்க. 7 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னப்பா ஆபீஸ்க்கு போகணுங்க. எடுக்காத. அது எதோ நல்லதா இருக்குமோ என்னமோ தெரியல. நீங்க கெட்டதா போயிரு. ஆமா, நீங்க முன்ன எடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது இந்த வாயு காற்றின் வழியாக ஒரு ரிகதம் வந்து விழுந்திருக்குது அல்லவா? இந்த ரிகதத்தை எடுத்து நாம ஓத வேணும். எடுத்து ஓதுறோம் போட்டு
பார்த்தா சாதாரணமான ரகிதம் போல தெரியல. ஆமா, ராஜ முத்திரை அடிச்சு இந்த ரகிதம் வந்திருக்குது. அப்படின்னா என்ன அவசரமா இருக்கும்? என்ன இருக்கும்? நாம எத்தனை நாள் இந்த தரத்துல வர்றோம்? இத்தனை நாள் அந்த தடத்துல தான் வரோம். ஆமாங்க, நாம எதை பார்த்திருப்போம். ஆமா, எதையோ பார்த்தோம். முந்தானத்தோட சாரை பார்த்து 2 பேரும் காட்டுக்குள்ள போட்டு ஓடணும். ஆமா, கை சோடு நல்ல சோடு. ஆனா டேய் யாரோட என்ன உங்களை சொல்லலையா? அவனை சொல்றேங்க. இந்த ரிகனத்தை எடுத்து இப்ப படிக்கணும். நீ படிப்பியா? நான் படிக்கிட்டா? சரி படி. படுறா. ஸ்கூல் டு ஸ்கொயர். சரி படி. அதாவது 70 வயது கிழவி ரோடில் நடந்து செல்லும் பொழுது டாரஸ் லாரி அடித்து லாரியை தூக்கி ஜிஹெச்சில் அட்மிஷன் செய்துள்ளார். அந்த கிழவியை தூக்கி லாரி பட்டையில் சேர்த்துள்ளார். போட்டுருக்கு. வேற என்ன போட்டுருக்குது? சரிங்க வா. லாரி தூக்கி பட்டறையில் போடுவாங்க, கிழவி தூக்கி ஆஸ்பத்திரியில் போடுவாங்க. நீ என்ன அப்படி ரொம்ப மாத்தி படிக்கிறியா? மாத்தி படிச்சு விட்டுனா? ஆனா இந்த ரகத்தை நானே படிக்க வேண்டும். நீங்களே படிக்கிறீங்க. நீ படிச்சா தப்பா படிக்கிற. சரி, நீங்க படிச்சிருங்க கரெக்டா. மாமா 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 வேலையே பாக்குறீங்க. மாமா வேலை பாக்குறது. மாமாங்கிற மாமா மாமா என்று சொல்லி முதலிடத்தே ஆரம்பிக்கும் போது மாமா என்று எழுத்து ஆரம்பிச்சுக்கிறாங்கன்னா இருப்பாளோ? யாரு? அந்த 300 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு போனமே அவதான் எழுதிருப்பான். எங்க 300 ரூபாய் கொடுத்துட்டு போனா இன்னும் காணமே அப்படின்னு. நல்ல சதியை பிறந்துருக்க. ஏங்க 300 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு நீங்க கரும்பு காட்டுக்கு போனீங்க, நான் குச்சி காட்டுக்கு போனேன். நீ பாரு கொள்ள, நீ அவன் பேச்சு கேட்டு மாமா மாமா 250 ரூபா போதுமா? கருமாடா ஏன்டா அப்படி வம்பு பண்றீங்க? சரி படிங்க. நீ வா, தூரம் போயிட்டுனா யாரை வச்சு படிக்கிறது? ரைட்டு மாத்தியா? சரி படிங்க. சம்பளம் 2500 வாங்கல மொத்தமே அவ்வளோ. சரி படிங்க. சொல்லாத பக்கு பக்குன்னு அடிச்சுது. பேசிக்கலாம். மாமா 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 இதோ நான் கமல சொந்து. ஏய் கமலா காமாலா வந்துருந்தா போக சொல்லுங்க. காலிப்பட்டியில் மாத்திரம் இருக்குது. காமாலைக்கு மாத்திரம் நிறைய தராங்க. நீ போறது தப்புதான். சரி சரி வர சொன்னது ரொம்ப படிங்க படிங்க படிங்க. மாமா மாமா இதோ நான் கமலச்சந்திரி எழுதக்கூடிய விகிதம் எப்படி என்றால் அஸ்தாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அரவக்கோடியோட துரியருடைய மகன் யாரு லக்னகுமாரனுக்கும் எனக்கும் சுக்கிராஜயமேந்தர் சூரிய பகவான் உதயம் முன்பதாகவே வெள்ளிக்கிழமை 12ஆம் தேதி எங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. என் தந்தையார் மாயக்கரனாகப்பட்டவர் நிச்சய தாம்பலத்தை பெற்று விட்டார். நீங்க வந்தா என்ன காப்பாத்தி கூட்டு போலாம் இல்லையா இந்த கல்லறை சிறசாயில அக்கினி தீ மூட்டி நான் குதித்து நான் செத்து போயிருந்து எழுதிட்டாலே. ஐயோ சுந்தரி நாம இருவருமே சின்னஞ்சிறு வயதிலே இருந்து நாம இருவருமே பழகி கொண்டிருக்கிறோம். ஆனா நான் உனக்கு கணவனாகவும் நீ எனக்கு மனைவியாகவும் என் மனதிலே மனக்கோட்டை கட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் மாம சண்டால மத்திய நேரத்துல மாமியா கிட்ட போனவன் கோடி குஞ்சு திருச்சி கோமாளி அதாவது குளக்கரையில கையை விட்டு இப்படி விளையாடி கொண்டிருந்தாள். கையை உள்ளிட்டு விளையாடினா. ஆமா, அப்ப கரையாடி மோதிரம் கலந்து தண்ணீர விழுந்துட்டு தண்ணியில் விழுந்து விட்டது. அப்பொழுது அந்த வழியாக நான் வந்தேன். இந்த அபிமன்ன டீ குடிக்க போவாத மாட்டுக்காரன் கொழுப்பு கழிகிற மாதிரி போறான். நான் என்ன பேசிட்டு இருக்கிறேன், நீ என்ன டீ உனக்கு? சரி சார் ஆளை போடுறான். அவன் என்ன சாவலாம பொழைக்கிறான். நீ போற டிவி நீ சாவறன்னா நீ சாவற. எனக்கு என்ன வந்துச்சு? அப்ப அழுது கொண்டிருந்தால்
சொன்னால் யார் சுந்தரி? சுந்தரி. ஏன் சுந்தரி அழுகிறாய் என்று சொல்லி கேட்டேன். மாமா, என் கரங்களால் இருக்கக்கூடிய இந்த கரையாணி மோதிரம் கலண்டு தண்ணீரிலே விழுந்து விட்டது. இந்த மோதிரத்தை எப்படியாவது எடுத்து கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்க நான் என்ன செய்தேன்? அப்பொழுது சுந்தரி, இந்த மோதிரத்தை நான் எடுத்து கொடுக்கிறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன தருவாய் என்று சொல்லி கேட்டேன். அப்ப சுந்தரி சொன்னாள், ஆமா நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன், என்னையே கேட்டாலும் தருகிறேன் அப்படி என்று சுந்தரி சொன்னாள். சரி அப்படி என்று சொல்லி நான் குதித்து அந்த மோதிரத்தை எடுத்து அப்பவே காந்தர்வ திருமணம் செஞ்சேன். யாரு? சுந்தரிய. அப்பவே காந்தர்வ திருமணம். 5 சிறு வயதையே. அப்பையிலிருந்து நாங்க இருவருமே அதாவது ஒருவருக்கு ஒருவர் நேசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனா எங்க மாமா இப்ப ஒரு வேலை செய்து விட்டாரு. நேசிக்கிறதோட சரியா? ஐயோ அம்மா, அதனால இந்த லிகத்தை வந்து விட்டுலவா, இந்த லிகத்தை கொண்டு போய் எங்க அம்மா கிட்ட கொடுக்கணும். அதனால எங்க அம்மாவை பார்க்க போலாமா? மாமா அம்மா அப்பா இன்னும் மயில் ராவனாகப்பட்டவன் தான் அம்மாவாக மயில் ராவணா நீ மாட்டிக்கிட்டாரா? பரதேஷ் தையலி ராமாயணம் ராமாயணம் மாட்டிட்டு ஹரிச்சந்திரனாகப்பட்டவன் அபிமன்யனாகப்பட்டவன் தான் அம்மாவாக விளங்கக்கூடிய சுபத்திரை அழைக்க சுபத்திரை சபை தர்பார் மற்ற விஷயம் என்றால் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.